ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பர் சாஃப்டான பரோட்டாவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு சிக்கன் சால்னாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லதில்லை, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடணுன்ற கிரேவிங் வரும்போது ரொம்ப கம்மியான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வீட்லேயே இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவும் சாஃப்டாக இந்த மாதிரி லேயரோட பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டாக்கான மாவு முதல்ல பிசைஞ்சிடலாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் மைதா மாவு ஒரு 1/2 கிலோ போல் எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் மட்டும் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான ஒரு மாவாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை பிசைறத விட இன்னும் கொஞ்சமே தளர பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு பிசைறத விட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து தளர பிசைஞ்சிக்கலாங்க. அப்பதான் பரோட்டா நல்லா சாஃப்டா இருக்கும். மாவை பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமா எண்ணெய் தடவி ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் மாவை நல்லா மூடி வச்சு ஊற விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஊறட்டும், அதுக்குள்ள நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 2-3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாங்க. கூடவே 3 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையை பொரிய விட்டுறலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை உடைச்சு சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்குல நறுக்கி எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போற மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில வதக்கும் போது நல்ல வாசமா இருக்கும். அடுத்தது இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. எண்ணெயில இந்த மசாலாவை நல்லா வதக்கினாதாங்க பச்சை வாசம் இல்லாம நல்ல ஃபிளேவர் நல்லா இருக்கும். அடுத்தது இது வதங்கினதும் 2 பெரிய தக்காளி நான் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமா கல்லுப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்ததும் சிக்கன் சேர்த்துக்கலாம். 250 கிராம் சிக்கனை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தூள் கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சிக்கன் சால்னாக்கு எப்போதுமே சிக்கன் நல்லா எலும்போடு எடுத்தோம்னா சால்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. சிக்கனை நல்லா மசாலாவோட ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு சால்னாக்கு தேவையான உப்பும் சேர்த்து கடாயை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. 15 நிமிஷம் போல நல்லா மூடி வச்சு சிக்கனை வேக வச்சாச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி சால்னாவும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம சால்னால கலந்துடலாம். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அடுத்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், இது கூட ஒரு 6-7 முந்திரி, 1/2 ஸ்பூன் கசகசா, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சால்னால கலந்துடலாம். நம்ம அரைச்சி சேர்க்குற இந்த மசாலா நம்மளுடைய சிக்கன் சால்னாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்டையும் கொடுக்குங்க. பரோட்டா சால்னா பொதுவாகவே நல்லா தண்ணியாக தாங்க இருக்கணும். தளர விட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா தண்ணியாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாங்க. இதுதாங்க முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. சால்னா எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். 1/2 மணி நேரம் போல் மூடி வச்சு கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் சால்னா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. கரெக்டான கலரும் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ சால்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோலே அது நல்லா 1 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பண்ணி நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாங்க. கடைகளில் பரோட்டா பண்ணும் போது மாவு பிசையும் போது சரி, ஊற வைக்கும் போதும் சரி, அதிக அளவில் எண்ணெய் சேர்த்து ஊற வைப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சிருந்தோம்லே அது மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு ஒரு தட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பரோட்டாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கவுண்டர் டாப்ல தாங்க தேய்க்க போறேன். கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை ஒன்று ஒன்றா எடுத்து தேய்ச்சிக்கலாம்.
உங்களுக்கு வீச தெரிஞ்சுதான் நீங்கள் வீசிக்கலாம், இல்லைனா பூரி கட்டையால் இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு அடுத்தது அதை ரோல் பண்ணி பரோட்டாவாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணதை தட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு பரோட்டாவாக ரோல் பண்ணி தட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம தட்டில் ரோல் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை திரும்பவும் பூரி கட்டையால் லேசாக இந்த மாதிரி ஜென்டிலாக தேய்ச்சிட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் இதை கையால் கூட தட்டிட்டு திரும்ப தோசைக்கல்ல போட்டுக்கலாங்க. ரொம்ப ஹார்டாக அழுத்தி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ் கிடைக்காது. அதனால ரொம்ப ஜென்டிலாக லைட்டாக தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வர்ற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. கடைகளில் பண்ணும் போது அதிக அளவு எண்ணெய் சேர்த்து மாவை ஊற வச்சு பொரிச்செடுக்கும் போது நிறைய எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுப்பாங்கங்க. வீட்டில் பண்ணும் போது அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா மாவை கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு ஊற வச்சு பண்ணும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ பரோட்டாவை சுட்டு எடுத்துட்டு 2 பக்கமும் சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் திருப்பி போட்டு. அப்போ தான் அந்த லேயர்ஸ் நல்லா கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. அதே மாதிரி அந்த லேயர்ஸும் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க. மாவை வந்துட்டு எண்ணெயிலேயே ஊற வைக்கணும், நிறைய எண்ணெய் தேய்ச்சி மாவு பிசையணும் அப்போதான் சாஃப்டாக வரும் அப்படின்லாம் இல்லைங்க. மாவை நல்லா தண்ணி அதிகமாக சேர்த்து தளர பிசைஞ்சிட்டு அதுக்கான டைம் கொடுத்து நல்லா ஊற வச்சு பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் இந்த மாதிரி லேயரோடையும் கிடைக்கும். உங்களுக்கும் எப்போவாவது பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்களும் வீட்லேயே இதே மாதிரி பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.